வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 5ல் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம். மொழிபெயர்ப்பு கல்வி, அதாவது மொழிபெயர்ப்பு. நம்ம ஒரு லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது ரிலேட்டடாக யாரெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இலக்கியத்தில் அதை சார்ந்த என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்றத மட்டும் நம்ம இந்த பாடத்தில் பார்த்தா போதுமானது. சரிங்களா? இப்போ மொழிபெயர்ப்பை சார்ந்து ஒரு சிலர் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. அதாவது மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் அப்படின்னா என்ன அப்படின்னு மனவை முஸ்தபா அவர்கள் சொல்லியிருக்கார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. ஆமாம், ஒரு லாங்குவேஜில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அடுத்த லாங்குவேஜஸில் அந்த கருத்தை நம்ம கொண்டு போகணும், அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு மனவை முஸ்தபா. அடுத்து ஜெகநாதர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் பாருங்கள். இவர் பொருளியலோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு முறை பாருங்கள். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமை அப்படின்னு சொல்லியிருக்கார். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்றார். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கு மொழிபெயர்ப்பு ஒரு காரணம். இங்கே ஜெகநாதர் பொருளியல் மேம்பாடோட மொழிபெயர்ப்பை லிங்க் பண்ணியிருக்காரு. மனவை முஸ்தபா ஒரு மொழியில் இருக்கக்கூடிய கருத்தை இன்னொரு மொழியில் உணர்த்துறது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவ்வளோதான், இந்த கான்செப்ட் பார்த்துங்க. அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க. மொழிபெயர்ப்பு தொடக்கம் இந்த டாப்பிக்கில் பாருங்கள். அதாவது தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் மரபியலில் மொழிபெயர்த்தல் அப்படின்ற தொடரை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா என்ன, அப்போ அந்த காலத்திலேருந்தே மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இது. அந்த மாதிரி இன்னொரு ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். சின்னமனூர் செப்பேட்டில் இந்த வரிகள் இருக்கான். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். ஸோ இந்த வரிகளை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சங்க காலத்திலேருந்தே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ மாபாரதம், அந்த பாரதம் மகாபாரதத்தில் தமிழில் கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தம். இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் நமக்கு கொஷின் வரும். அப்போ சின்னமனூர் செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. அதான் கொடுத்துருக்காங்க. வடமொழினா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் இருந்த அந்த ராமாயண மகாபாரதனுடைய ஒரு சில தகவல்கள் நம்ம சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, அப்போ அந்த வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் நம்ம நூல்களில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைச்சிருக்காங்க. அதாவது பெருங்கதை, இது பார்த்தீங்கன்னா பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து இந்த கதையை எடுத்து நம்ம தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க. மொழிபெயர்ப்பு தேவை அப்படின்ற டாபிக் என்ன பார்க்கலாம் பாருங்கள். சொல்கிற பாயிண்ட்ஸ் வரையும் பார்த்தா போதுமானது. அதாவது நாடு விடுதலை அடைந்த உடனே எல்லாமே ஒரே கண்ட்ரோல், ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பையே ஒரு கருவியாக பயன்படுத்திருக்கு அப்படின்றாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. அதுக்கடுத்து இது தேவை. இங்கே வாங்க. சாகித்ய அகாடமி நிறுவனம், தேசிய புத்தக நிறுவனம் NBT, தேசிய புத்தக நிறுவனம், சாகித்ய அகாடமி நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், இந்த நிறுவனங்கள் தான் மொழிபெயர்ப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுது. சரிங்களா? அப்போ மொழிபெயர்ப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி நிறுவனம், தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம். சரிங்களா? அதுக்கடுத்து இது ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள். அதாவது அந்த 2ஆம் உலகப் போர் நடந்ததுலேயே அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. நீங்கள் சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் அப்படின்னு ஜப்பானுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா முகுசாஸ்டு அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அதாவது அமெரிக்கா சொல்கிறாங்க, நீங்கள் சரண் அடையலை அப்படின்னா உங்கள் மேலே குண்டு வீசுவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுது ஜப்பானுக்கு. ஜப்பான் என்ன பதில் கொடுக்குது அப்படின்னா முகுசாஸ்டு அப்படின்னு பதில் கொடுத்துருக்கான்.
ஆனால் வந்து முகுசாஸ்ட் அப்படின்னா உண்மையான மீனிங் என்ன? இப்போது ஜப்பான் மொழி வந்து அமெரிக்காக்காரனுக்கு தெரியாது. அப்போ உண்மையான அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா விடை தர அவகாசம் வேண்டும் அப்படின்னு. நீங்கள் அடையலை அப்படின்னா நாங்கள் குண்டு வீசுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கான். ஆனால் ஜப்பான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நாங்கள் பதில் சொல்கிறோம், அது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவங்க மொழியில் முகுசாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே அமெரிக்காக்காரன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா, இல்லை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ நீ குண்டு வீசிக்கப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு, ஏன்னா மொழியை வந்து தெரியல, அந்த லாங்குவேஜினுடைய அந்த அர்த்தம் வந்து புரியல. முகுசாஸ்ட் அப்படின்னா விடை தர அவகாசம் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவங்க வந்து மறுக்கிறோம் அப்படின்றது அமெரிக்காக்காரன் நினச்சிட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஹிரோஷிமாவில் வந்து குண்டு வீசிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து உண்மை எண்ணில் இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பட் இது உண்மையாக இருந்திருந்தால் அப்போ மொழிபெயர்ப்பு வந்து சரியாக தெரியாததுனால தான் இந்த அழிவு வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, முகுசாஸ்ட் அப்படின்னா விடை தர அவகாசம் வேண்டும், இது பார்த்துங்க. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் தான். மொழிபெயர்ப்பு கல்வி, அதாவது மொழிபெயர்ப்பை வந்து கல்வியாகவே வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது தொழில்துறைகளும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நமக்கு நாமே வேண்டிய அனைத்தையும் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். அப்போது ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வேறு மற்ற லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து நம்ம லாங்குவேஜஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கருத்துக்களை வச்சு நம்ம எந்த தொழில்துறையிலும் நம்ம வந்து வளர்ச்சி பெறலாம், வெளிநாட்டை வந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலான தகவல் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, ஒரு முறை படிச்சிங்க அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே வாங்க, பாரதியின் மொழிபெயர்ப்பு இது தெரியணும். எக்ஸிபிஷன் அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்கு பாருங்க, காட்சி பொருட்காட்சி. எக்ஸிபிஷன்னா நமக்கு தெரியும், பொருட்காட்சி தான் எக்ஸிபிஷன். காட்சி பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, இது தெரியும். ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல். ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இல்லையா கம்பெனியில், இப்போ தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை. நல்லா பார்த்தாங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை, பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு இது. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, இலக்கிய இறக்குமதி. இலக்கிய இறக்குமதி அப்படின்னா பிற மொழி இலக்கியங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து இங்கே வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க, ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர். அதாவது ஷேக்ஸ்பியர் அப்படின்றவர் அது வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அவர் வந்து ஜெர்மன் மொழியில் அவருடைய படைப்புகள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் அவர் அந்த நாட்டினுடைய படைப்பாளர் போலவே வந்து போற்றி புகழாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலாந்துக்கார், ஜெர்மன் மொழியில் அவருடைய படைப்புகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்போ என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஜெர்மன் மொழிக்கே சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களாம். சரிங்களா? அப்படின்னா என்ன, அப்போ அவங்களோட படைப்புகள் வந்து வெவ்வேறு மொழிகள் போகிறப்ப வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்றாங்க. கருத்துக்களும் அடுத்த மொழிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றாங்க. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழினா சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருத நூல் இருந்து கருத்துக்களை வந்து தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் மூலமா ஐரோப்பிய மொழி நூல்களும் தமிழில் வந்து இன்ட்ரடியூஸ் அதாவது ஐரோப்பிய மொழி நூல்களும் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? அதே போல் தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு வந்து அறிமுகமாச்சு அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் வந்து திருக்குறள் வந்து உலக மொழிக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். இப்போ திருக்குறள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பால் தான் வந்து படிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, மொழிபெயர்ப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழிபெயர்ப்பு அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கிடையாது. சரி, கரெக்டு தான். கம்பனும் வந்து கிடையாது அப்படின்னு. ஏன்னா கம்பன் வந்து கம்பராமாயணத்தை எழுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமொழி தழுவி தான் வந்து கம்பராமாயணம் தான் வந்து எழுதியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்க மொழியில் கீதாஞ்சலியை வந்து அந்த கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை வந்து ஃபஸ்ட்டு வந்து வங்க மொழியில் தான் வந்து கீதாஞ்சலி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தது பிறகு தான் அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸே வந்து கிடச்சிது. அப்போ அவர் மொழிபெயர்க்கல அப்படின்னா அவருக்கு நோபல் ப்ரைஸு கிடைச்சிருக்காது. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி ஷேக்ஸ்பியர் இல்லை, மொழிபெயர்ப்பு இல்லை, ஷேக்ஸ்பியர் இல்லை, கம்பன் இல்லை, தாகூர் இல்லை அப்படின்னா
அந்த மாதிரி பாரதியினுடைய கவிதைகள் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து உலக அளவில் வந்து உயரிய விருதுகள் வந்து அவர் கிடைச்சிருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடர் அமைக்க அப்படின்ற மாதிரிலாம் கூட இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாடு வந்து எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அப்போது ஒரு நாடு வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வச்சு தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவாங்க. அதுபோல் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வாங்க இந்த பாக்ஸ் கண்டென்ட் வாங்க. இதில் ஒரு சில தகவல் இருக்குது, இது வந்து இம்பார்ட்டண்ட் தான் பார்க்கணும். அதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத கந்தசாமி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அதாவது எங்கேயோ இருக்க ஒரு மனுஷன் அவங்களுடைய கருத்தே இல்லை, அவங்க எழுதுனதே அவங்க சொன்னதே வந்து நம்மளுடைய மொழியில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு முறை பார்த்தோங்க. அது சொன்னது யார் அப்படின்னா கந்தசாமி. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த செகண்ட் பேராகிராஃப் ஒரு முறை படிச்சிங்க, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. அதுக்கடுத்து தேர்ட் பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட். அதாவது ராகுல் சாங்கிருத்தியாயன் 1942 ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை வந்து இந்தி மொழியில் எழுதியிருக்காரு. அதாவது ராகுல் சாங்கிருத்தியாயன் அவர் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காரு? ஹிந்தியில் எழுதியிருக்காரு. எப்போ எழுதினார்? 1942 எழுதினார். ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருக்கிறப்ப எழுதியிருக்காரு. அந்த நூலை மொழிபெயர்த்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 1949 கணமுத்தையா அப்படின்றவர் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ இன்று வரை வந்து அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற மொழியை வந்து மொழிபெயர்த்துட்டே இருந்திருக்காங்க. 1949 கணமுத்தையா மொழிபெயர்த்திருக்காரு. அந்த நூலை ஹிந்தி மொழியில் இருந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு கணமுத்தையா 1949. 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதே 2016 முத்து மீனாட்சி வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. 2018 யூமா வாசிக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த தகவல்லாம் கொடுத்தது கந்தசாமி. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. இந்த பேராகிராஃபில் எதுவும் தகவல் இல்லை, ஜென்ரல் தான். அது ஒரு முறை படிச்சிங்க, தேவையில்லாது. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு செம்மை அப்படின்றத இங்கே பாருங்கள். 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டு அவே அப்படின்றத ஒரு செய்தித்தாள் நிறுவனம் வந்து என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தொடர் வண்டியில் ட்ரெயினில் வந்து 100 பேர் வந்து உறங்கி கொண்டு இருந்தாங்க. அவங்க வந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார்கள். வேர் வாஷ்டு அவே அப்படின்னா வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா குறுக்கு கட்டை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா குறுக்கு கட்டை, அந்த பாதையில் அமைப்பாங்க இல்லையா, குறுக்காலான கட்டை அப்படின்னு அர்த்தம் அது. ஆனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்க, 100 பேர் வந்து உறங்கி கொண்டு இருந்தாங்க ரயில் தொடர் வண்டியில் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இங்கே வாங்க. கேமல் அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று ஒட்டகம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து வடம் கயிறு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? கேமல் அப்படின்னா வடம்னு சொல்லலாம், ஒட்டகம் அப்படின்னு சொல்லலாம், வடம்னா கயிறு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. அதுக்கடுத்து இங்கே வாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்ற தொடரை மொழிபெயர்த்தோம் அப்படின்னா பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்டானது தெரியல. கரெக்டானது என்ன அப்படின்னா புதை சாக்கடை தான் வந்து கரெக்டு. மலையாள மொழியில் வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்றது புதை சாக்கடை அப்படின்றத வந்து கரெக்டான வந்து மீனிங் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இங்கே வாங்க. டெலி அப்படின்னா தொலை அப்படின்னு அர்த்தம். அப்போ டெலகிராஃப், டெலிவிஷன், டெலஃபோன், டெலஸ்கோப், டெலமெட்ரி அப்படின்னா அப்போ தொலை, டெலினா தொலை, அப்போது டெலகிராஃப் அப்படின்னா தொலைவரி, டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி, டெலஃபோன்னா தொலைபேசி, டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, டெலமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைங்க. ஆனால் இங்கே வந்து டெலி அப்படின்றதுக்கு தொலை அப்படின்றதான் மீனிங் குறிக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே டிரான்ஸ்னு வருது. ஆனால் மீனிங் வந்து பாருங்கள் அப்படின்னா வேறு வருது பாருங்கள். டிரான்ஸ்கிரைப் அப்படின்றதுக்கு படியெடுத்தல் அப்படின்றது, டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதுக்கு மாறுதல் அப்படின்றது, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றதுக்கு உருமாற்றுதல் அப்படின்னு அர்த்தம்.
டிரான்சாக்ட் அப்படின்றதுக்கு செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இங்கே டெலி அப்படின்றது தொலை அப்படின்ற மீனிங்கே கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே டிரான்ஸ் அப்படின்றது வெவ்வேறு மீனிங் வந்து கொடுத்துருக்கு. டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல், டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்தல் அப்படின்ற வெவ்வேறு மீனிங் வந்து கொடுத்துருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், பல்துறை வளர்ச்சி. அதாவது பல துறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு, பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு வந்து தேவை அப்படின்றாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டை வளர்ச்சி அடையினா மொழிபெயர்ப்பு தேவைப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? அதை இங்கே பாருங்கள், மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கக்கூடிய ஊடகம்னா மீடியான்னு அர்த்தம். இப்போ நம்ம பயன்படுத்துகிற இது எல்லாம் மீடியா தான். அந்த ஊடகத்தினோட வளர்ச்சி வந்து இல்லை அப்படின்றாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா ஊடகத்தின் வளர்ச்சியும் கூட இல்லை அப்படின்றாங்க. அது ரிலேட்டடான தகவல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. மொழிபெயர்ப்பினுடைய பயன் பற்றி ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வாங்க. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் வந்து பிற மொழிகளில், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கலாம். அப்போது ஜெர்மன் வருஷத்தில் 5000 நூல்களை வந்து மொழிபெயர்க்க, அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. 5000 நூல்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களாம் ஒரு வருஷத்தில் ஜெர்மன். அதை பார்த்துங்க. சரிங்களா? இப்போது நம்ம தமிழ் நூல்களை அடுத்த மொழியில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா, அதனுடைய வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் நூலை வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க. அதில் தமிழ் நூலை அதிகமாக எந்த லாங்குவேஜில் மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது ஆங்கிலம். தமிழ் நூலை அதிகமாக மற்ற லாங்குவேஜில் மொழிபெயர்க்கிறது அதில் ஆங்கிலம். அப்போ இங்கிலீஷில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக மொழிபெயர்க்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், செகண்ட் வந்து மலையாளம், தேர்டு வந்து தெலுங்கு, ஃபோர்த் வந்து ஹிந்தி, ஃபிஃப்த்து வந்து கன்னடம், சிக்ஸ்த்து வந்து வடமொழினா சமஸ்கிருதம், செவன்த் வந்து ரஷ்ய மொழி, எயித்து வந்து வங்க மொழி, நைன்த்து வந்து மராத்தி. அப்போ அந்த 9 வந்து பார்க்கணும். நம்ம தமிழில் மற்ற மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எது அப்படின்னா ஆங்கிலம் தான். அதுக்கடுத்து மலையாளம் பார்க்கணும், அதுக்கடுத்து தெலுங்கு, தேர்டு வந்து தெலுங்கு, ஃபோர்த்து ஹிந்தி, ஃபிஃப்த்து வந்து கன்னடம், ஹிந்தி அதுக்கப்புறம் தான் கன்னடம் வருது. அதுக்கடுத்து சிக்ஸ்த்து வடமொழி, செவன்த்து ரஷ்ய மொழி, எயித்து வங்க மொழி, நைன்த்து வந்து மராத்தி. சரிங்களா? அந்த ஆர்டர் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த குறிப்பு பார்த்துங்க. நான் சொல்கிற பாயிண்ட் சரி பார்த்தா போதும். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்கிறோம். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இதில் எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு முறை படிச்சிங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதில் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசை பெறுறாங்க அப்படின்றாங்க. சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். ஆனால் அந்த படைப்புகள் நம்மளை எட்டுவதில்லை அப்படின்றாங்க. சரி, ஓகே. தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகியிருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவியிருக்கும் அப்படின்றாங்க. அப்போ மொழிபெயர்க்கல நம்மளுடைய நூல் அப்படின்றாங்க. இந்த பணியை யார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் வந்து ஈடுபட வேண்டும் அப்படின்னு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை வந்து இந்த மாதிரி நம்மளுடைய மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ மற்ற நம்மளுடைய மொழிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வரணுன்ற குலோத்துங்கன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும். அப்படி காசி அப்படின்னா குலோத்துங்கன் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர்னு கேட்பாங்க, இலக்கியம் சார்ந்து, அவ்வளோதான். காசினில் அப்படின்னா குலோத்துங்கன் பார்த்துங்க. அதுக்கடுத்து செய்ய வேண்டுவன. ஓகே, என்ன செய்யணும்? மொழிபெயர்ப்பு யார் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே எண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லாம் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன. எந்தெந்த நிறுவனம் பார்த்துங்க? சாகித்ய அகாடமி நிறுவனம், தேசிய புத்தக நிறுவனம். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது இம்பார்ட்டன்ட், இதை பாருங்கள். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்வீர். 8 திக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சென்று 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் அப்படின்றான். இது வந்து நமக்கு மீனிங்லாம் இப்போ தேவையில்லை. 8 திக்கம் அப்படின்றத பார்த்துங்க. அதை வச்சு பாரதி அப்படின்றத நீ அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து எட்டயபுரம் அப்படின்ற பகுதியை சார்ந்தவர் இல்லையா? ஸோ அதை வச்சு பாரதி அப்படின்றத அட்டன் பண்ணிவிடுங்க. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை
உலகமெல்லாம் பரவுவகம் செய்தல், இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா பாரதனுடைய கூற்று தான். சரிங்களா, இது வந்து பார்த்துங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இங்கே வாங்க, எத்திசையும் புகழ் மணக்க, அதாவது ஃப்ரான்ஸில் தேசிய நூலகம் இருக்குது. அந்த தேசிய நூலகத்தை வந்து அந்த ஃப்ரான்ஸ் மொழியில் பிப்ளியோலித்திக் நேஷ்னலே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரான்ஸில் தேசிய நூலகத்தில் ஒரு 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கான். ஃப்ரான்ஸில் தேசிய நூலகத்தில் 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கான். இவற்றுள் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் அப்படின்றாங்க. சரிங்களா, பண்டை காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூற்கூடத்தில் இருக்கான். பண்டை காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் நூல்களின் பட்டியலை வந்து படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்கிறாரு? தனிநாயகன் அடிகள் வந்து சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நூல்களினுடைய அந்த லிஸ்ட் வந்து நான் பார்க்குறப்ப இன்னும் வந்து நம்ம இங்கே வந்து அச்சிடப்படல, அந்த மாதிரி நூல்கள்லாம் அங்கே வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க அப்படின்றார். மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூல்கள்லாம் அங்கே இருக்குது. சரிங்களா, இது வந்து இவர் எழுதின நூல் கிடையாது. இந்த மாதிரி தலைப்பில் நூல்கள் வந்து அங்கே அவர் பார்த்துருக்காரு. எங்கே? ஃப்ரான்ஸில் தேசிய நூற்கூடத்தில் பார்த்துருக்காரு. சரிங்களா, யார்? தனிநாயக அடிகள். இவர் சிலபஸில் இருக்கார், அதனால் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, மொழிபெயர்ப்பு கல்வி நமக்கு சிலபஸில் இல்லை, தனிநாயக அடிகள் சிலபஸில் இருக்கார், பாரதி சிலபஸில் இருக்கார். அப்போ அதனால் நம்ம இந்த பாடத்தை வந்து படிக்க வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அவ்வளோதான், இந்த பாடம் முடிந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி வெண்பா, இது வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சரிங்களா, நன்றி.